Good morning, welcome back to my channel. ஓகே, இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஸ்போக்கன் அரபிக்கில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன தெரியுமா? அவனால் அரபி பேச முடியும்னு சொல்லணும். எப்படி சொல்கிறது? அவனால் அரபி பேச முடியும். he can speak Arabic. उससे अरबी बोल सकता है. उससे अरबी बोल सकता है. he can speak Arabic. அவனால் அரபி பேச முடியும். இதுக்கு என்ன அரபி? யக்தர் யத்தகல்லம் அரபி. சரியா? யக்தர் யத்தகல்லம் அரபி. யக்தர் he can யத்தகல்லம் speak அரபி அரபிக். சரியா? யக்தர் he can யத்தகல்லம் speak அரபி அரபிக். இப்போ ஜாத்மோ he can speak அரபிக் கரெக்டாக வருது. உஸ்ஸே அரபி போல் சக்தா ஹை. அவனால் அரபி பேச முடியும். கரெக்டாக? சரி, இப்போ இது கூட என்ன ஒரு வேர்டை சேர்த்து என்ன சொல்ல போகிறோம்னா, அவனால் அரபி சரளமாக பேச முடியும். he can speak அரபிக் fluently. சரியா? he can speak அரபிக் fluently. உஸ்ஸே அரபி अच्छी तरह से बोल सकता है. उससे अरबी अच्छी तरह से बोल सकता है. சரியா? இது எப்படி சொல்கிறது? அப்போ இப்போ நம்மகிட்ட இருக்குது எக்தர் எத்தகலாம் அரபி. ஐ கேன் ஸ்பீக் ஹீ கேன் ஸ்பீக் அரபிக். சரியா? இது கூட ஃப்ளூயன்ட்லிங்க வேர்டை சேர்க்க போகிறோம். ஃப்ளூயன்ட்லிங்க அரபிக்கில் என்னது? பித் தலாக்கா. பித் தலாக்கா இது எங்கே சேர்க்கணும்? லாஸ்ட்டில், சென்டென்ஸில் லாஸ்ட்டில். சரியா? அப்போ எக்தர் எத்தகலாம் அரபி பித் தலாக்கா. சரியா? எக்தர் எத்தகலாம் அரபி பித் தலாக்கா. சரியா? அவனால் அரபி சரளமாக பேச முடியும். ஹீ கேன் ஸ்பீக் அரபிக் ஃப்ளூயன்ட்லி. உஸ்ஸே அரபி अच्छी तरह से बोल सकता है. கரெக்டாக வருது. சரியா? ஓகே, அடுத்த வேர்ட்ஸ் பாருங்கள். அடுத்த சென்டென்ஸ் என்னென்னா, எனக்கு வந்து வேலை கிடச்சிதுன்னு சொல்லணும். சரி, எனக்கு வேலை கிடச்சிது எப்படி சொல்லுது? ஐ காட் ஏ ஜாப். முஜே நோக்கரி மில் கயா. முஜே நோக்கரி மில் கயா. ஐ காட் ஏ ஜாப். எனக்கு வேலை கிடச்சிது. இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? சரியா? ஆனா ஹசல்த் அமல். ஆனா ஹசல்த் அமல் இல்லைனா வத்தீஃபான்னு சொல்லலாம். அமலுக்கு பதிலாக வத்தீஃபான்னு சொல்லலாம். ஆனால் ஹசல்த் வத்தீஃபான்னு சொல்லலாம். ரெண்டும் சேம் மீனிங் தான். சரியா? ஆனால் ஹசல்த் வத்தீஃபா இல்லைனா ஆனால் ஹசல்த் அமல். சரியா? அப்போ அனா ஹசல்த் ஐ காட். சரியா? அதான் அமல் ஜாப். சரியா? அனா ஐ ஹசல்த் காட். அந்த லாஸ்ட்டில் இத்து வந்திருக்கு. அப்போ பாஸ்ட் டென்ஸ். சரியா? அப்போ ஐ காட் அனா ஹசல்த்னா ஐ காட் அமல் ஜாப். சரியா? அப்போ ஐ காட் ஏ ஜாப் கரெக்டாக வருது. முஜே நோக்கரி மில் கயா. எனக்கு வேலை கிடச்சிது. சரியா? சரி, இதை இப்போ என்ன சொல்ல போகிறோம்னா, எனக்கு நல்ல வேலை கிடச்சிதுன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதே எப்படி சொல்கிறது? சரியா? எனக்கு நல்ல வேலை கிடச்சிது. ஐ காட் ஏ குட் ஜாப். ஐ காட் ஏ குட் ஜாப். முஜே அச்சி நோக்கரி மில் கயா. முஜே அச்சி நோக்கரி மில் கயா. சரி, எனக்கு நல்ல வேலை கிடச்சிது. இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? ஆனால் ஹசல்த் ஆமலுக்கு நம்மகிட்ட இருக்குது. அப்படி தானே? ஐ காட் ஏ ஜாப். இப்போ ஐ காட் ஏ குட் ஜாப்னு சொல்லணும். சரியா? ஐ காட் ஏ குட் ஜாப். குட்டுக்கு என்னது அரபிக்கில்? ஜெயித்தா. அப்போ அனா ஹசல்த் அமல் ஜெயித்தா. சரியா? அனா ஹசல்த் அமல் ஜெயித்தா. ஐ காட் ஏ குட் ஜாப். முஜே அச்சி நோக்கரி மில் கயா. எனக்கு நல்ல வேலை கிடச்சிது. கரெக்டாக? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தானேப்பா, நம்ம ஒரு ஃப்ரெண்டை பார்த்து என்ன கேட்குறோம்னா, இன்னொரு ஃப்ரெண்டை பற்றி சொல்லி கேட்குறோம். நீ அவனை பார்த்தியா? சரியா? நீ அவனை பார்த்தியா? டிட் யூ see him? आपने उसको देखा क्या? இல்லைனா तुमने उसको देखा क्या? சரியா? तुमने उसको देखा क्या? இல்லைனா आपने उसको देखा क्या? நீ அவனை பார்த்தியா? டிட் யூ see him? இதுக்கு என்ன அரபிக்? பாருங்கள், அதாவது டிட் யூ see him 4 வேர்டு வருது. இதில் அரபிக்கில் பாருங்க 2 வேர்டு தான். சரியா? ஹல்லு ஷுஃப்தஹு. சரியா? இப்போ இந்த ஷுஃப்தஹுன்னு மட்டும் சொன்னால் ஐ சா ஹிம். சரியா? இப்போ இதில் ஹல்லு வருது. அந்த ஹல்லு தான் இதை கொஸ்டினாக மாற்றுறது. அப்போ ஹல்லு ஷுஃப்தஹுன்னு சொன்னால் டிட் யூ see him. சரியா? ஹல்லு ஷுஃப்தஹு டிட் யூ see him கரெக்டாக வருது. சரியா? புரிஞ்சுதா? आपने उसको देखा क्या? நீ அவனை பார்த்தியா? சரி, அடுத்து என்ன கேட்கும்னா, அவனை எப்போ பார்த்த? சரியா? when did you see him? आपने उसको कब देखा? when did you see him? நீ அவனை எப்போ பார்த்த? சரியா? இது எப்படி கேட்குறது? மித்த ஷுஃப்தா. சரியா? இதில் ஏற்கனவே நம்ம ஹல்லு ஷுஃப்தகுல அந்த ஹல்லை மட்டும் எடுத்துகிட்டு அந்த இடத்துல வெண்ணுக்குள்ளே வேடை போடுங்க. அதுதான் மித்த. சரியா? இப்போ இதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்னென்னா, இப்போ இதில் ஒரு வேடை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு அது கூட வேறு ஒரு வேடை சேர்த்து வேறு ஒரு சென்டென்ஸாக உருவாக்குறோம். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களாலேயும் நிறைய சென்டென்ஸ் உருவாக்க முடியும். சரியா? என்னென்னா, ரொம்ப பெரிய சென்டென்ஸ் வேண்டாம். சும்மா ஒரு 2 வேர்டில் வரக்கூடிய குட்டி குட்டி சென்டென்ஸ் உருவாக்கி பாருங்கள். அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் ப்ராக்டிஸுங்கிறது. அதுதான். சரியா? நல்ல ஒரு ப்ராக்டிஸ் கிடைக்கும். நல்ல ஒரு ப்ராக்டிஸ்னால் உங்களால் அடுத்தால ரொம்ப ஈஸியாக போக கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ்லாம் உங்களால் நிச்சயமாக உருவாக்க முடியும். அதான் நான் இப்போ இதில் சொல்கிறேன். நான் இப்போ இதில் என்ன சொன்னேன்? ஹல்லு ஷுஃப்தகுன்னு சொன்னால் டிட் யூ see him. சரியா? இதே இந்த ஹல்லை நான் எடுத்துகிட்டு இப்போ இந்த இடத்துல என்ன போடுறேன்? இப்போ when did you see himனு கேட்குறதுக்கு ஷுஃப்தகு ஓகே தான்.
அந்த ஹல்லை தூரம் எடுத்துகிட்டு அந்த இடத்துல மித்தன்னு போட்டுறேன். மித்தை தான் வென். அப்போ மித்தை சுப்தான்னு சொன்னால் வென் டிட் யூ சீ ஹிம், ஆப்னே உஸ்கு கப் தேகா, நீ அவனை எப்போ பார்த்த, மித்த சுப்தா. கரெக்டாக? ஓகே, புரிஞ்சுதா? சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்னென்னா, இப்போ ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி நம்ம ஒரு ஆள்கிட்ட நம்ம ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி நீ சொல்லுவியா, நீ உன்னால் சொல்ல முடியுமா நீ கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஏதோ ஒரு விஷயம் நம்ம சொல்கிறதுக்கு யோசிக்கிறோம். அப்போ நம்ம ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி ஒரு ஆள்கிட்ட நம்ம சொல்கிறோம். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, ஐ கேன் சே. சரியா? என்னால் சொல்ல முடியும்னு சொல்கிறான். சரியா? என்னால் சொல்ல முடியும், ஐ கேன் சே. மே போல் சக்தா ஹூம், மே போல் சக்தா ஹூம், என்னால் சொல்ல முடியும், ஐ கேன் சே. இதுக்கு என்ன அரபிக்? அக்தர் அன் அக்குல், அக்தர் அன் அக்குல். சரியா? அக்தர் ஐ கேன் அன் அக்குல் சே. சரியா? அக்தர் ஐ கேன் அன் அக்குல் சே. அப்போ சேது சொல்லும்போது ஐ கேன் சே, மே போல் சக்தா ஹூம், என்னால் சொல்ல முடியும், அக்தர் அன் அக்குல். கரெக்டா? சரி, இதை என்னால் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. இதுக்கு என்னது? வேறு ஒன்றுமே இல்லை. அக்தர் அன் அக்குலுக்கு முன்னால் ஃபஸ்ட்டில் அந்த சென்டென்ஸ் ஃபஸ்ட்டில் லான்னு ஒரு வேர்டை சேர்த்துருங்க. லா, அதான் 2 எழுத்து தான், லா மலீஃப். அப்போ அக்தர் அன் அக்குல்ங்கிறத லா அக்தர் அன் அக்குல், ஐ காண்ட் சே, ஐ காண்ட் சே, என்னால் சொல்ல முடியாது, மே நஹி போல் சக்தா ஹூம். சரியா? லா அக்தர் அன் அக்குல். கரெக்டாக? லா அக்தர் அன் அக்குல். ஓகே, லா அக்தர் ஐ காண்ட் அன் அக்குல் சே. அப்போ லா அக்தர் அன் அக்குல்னு சொன்னால் ஐ காண்ட் சே, என்னால் சொல்ல முடியாது, மே நஹி போல் சக்தா. ஓகே, சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் வந்து ஒரு ஃபியூச்சர் டென்ஸ். என்ன தெரியுமா? நான் அங்கே வருவேன்னு சொல்லணும். ஐ வில் கம் தேர், மே வஹா ஆவுங்கா. சரியா? நான் அங்கு வருவேன், ஐ வில் கம் தேர், மே வஹா ஆவுங்கா. இதுக்கு என்ன அரபி? சாத்தி ஹினாக். சரியா? சாத்தி ஹினாக். சரியா? சாத்தி, அதான் ஆத்தின்னா கம், சாத்தின்னா ஐ வில் கம். சரியா? அப்போ சாத்தி ஐ வில் கம் ஹினாக் தேர். கரெக்டாக? அப்போ அந்த சாத்திங்கிறதுல ஐ வில் கம் 3 வேர்டு இருக்குது. சரியா? சாத்தி ஐ வில் கம் ஹினாக் தேர். அப்போ சேர்த்தும்போது ஐ வில் கம் தேர், மே வஹா ஆவுங்கா, நான் அங்கே வருவேன். சரியா? சரி, இப்போ வந்து இதை இன்னும் கொஞ்சம் கூட சேஞ்ச் பண்ணி எப்படி சொல்கிறோம்னா, நான் ஒருவேளை அங்கே வருவேன், நான் ஒருவேளை அங்கே வருவேன், மேபி ஐ வில் கம் தேர், மேபி ஐ வில் கம் தேர், நான் ஒருவேளை அங்கே வருவேன், ஷாயத் மே வஹா ஆவுங்கா, ஷாயத் மே வஹா ஆவுங்கா, ஒருவேளை நான் அங்கே வருவேன், மேபி ஐ வில் கம் தேர். இதுக்கு என்ன அரபி? இந்த சாத்தி ஹினாக்கு முன்னால் எல்லாத்துக்கும் முதல்ல சென்டென்ஸில் அந்த மேபிக்கு உள்ள வேர்டை போடுங்க. அதுதான் மும்கின். சரியா? மும்கின் சாத்தி ஹினாக், மும்கின் சாத்தி ஹினாக். சரியா? மும்கின் மேபி, சாத்தி ஐ வில் கம் ஹினாக் தேர். அப்போ சேரும்போது மேபி ஐ வில் கம் தேர் கரெக்டாக வருது. ஷாயத் மே வஹா ஆவுங்கா, நான் ஒருவேளை அங்கே வருவேன். கரெக்டாக? அடுத்த சென்டென்ஸ் வாங்க. என்னால் அங்கே போக முடியாதுன்னு சொல்கிறோம். சரியா? என்னால் அங்கே போக முடியாது. சரி, யாரோ நம்மகிட்ட ஒரு விஷயத்தை சொல்லி அங்கே போயிட்டு வா, அதோட போயிட்டு வான்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் பெரிய ஆட்கள் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? ஏதோ சொல்கிறாங்க, அங்கே போயிட்டு வான்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து என்ன சொல்லணும்னா, என்னால் அங்கே போக முடியாது, ஐ கான் கோ தேர், ஐ கான் கோ தேர், மே வஹா நஹி ஜா சக்தா, மே வஹா நஹி ஜா சக்தா, ஐ கான்ட் கோ தேர். சரியா? என்னால் அங்கே போக முடியாது. இதுக்கு என்ன அரபிக்? லா அக்தர் அரூஹ் ஹினாக். சரியா? லா அக்தர் அரூஹ் ஹினாக், லா அக்தர் ஐ கான்ட் அரூஹ் கோ ஹினாக் தேர். அப்போ சேர்த்து சொல்லும்போது லா அக்தர் அரூஹ் ஹினாக்னு சொன்னால் ஐ கான்ட் கோ தேர், ஐ கான்ட் கோ தேர். சரியா? என்னால் அங்கே போக முடியாது, மே வஹா நஹி ஜா சக்தா. சொல்லிவிட்டு என்ன சொல்கிறோம்னா, ஏன்னா என்கிட்ட பைக் இல்லை. சரியா? ஏன்னா என்கிட்ட பைக் இல்லை. சரியா? இப்போல்லாம் பைக்கெல்லாம் இல்லாமல் சும்மா பையங்களை பஸ்ஸில் ஏறி போயிட்டு வா, பஸ்ஸில் போய் அங்கே இறங்கி அந்த ஸ்டாப்பில் இறங்கி அங்கே போயிட்டு திரும்ப வந்து பஸ்ஸு பிடிச்சி வான்னு சொன்னாலாம் போக மாட்டாங்க. அவனுக்கு கட்டாயம் பைக் இருந்தால் தான் போவாங்க. அதான் அவன் சொல்கிறான், ஏன்னா என்கிட்ட பைக் இல்லைங்கிறான். பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் பைக், பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் ए बाइक, क्योंकि मेरे पास बाइक नहीं है, क्योंकि मेरे पास बाइक नहीं है, बिकॉज आई डोंट हैव ए बाइक. ஏன்னா என்கிட்ட பைக் இல்லை. அதான் என்னால் போக முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்தால சொல்கிறான். சரியா? அப்போ என்னால் போக முடியாதுங்கிறது நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏன்னா என்கிட்ட பைக் இல்லை. அதுக்கு என்ன அரபிக்? பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் ए बाइक, क्योंकि मेरे पास बाइक नहीं है. அதுக்கு என்ன அரபிக்? அஷான் மா அந்தி தராஜா. சரியா? அஷான் மா அந்தி தராஜா. சரியா? அஷான் பிகாஸ் மா அந்தி ஐ டோன்ட் ஹேவ், அந்தினா ஐ ஹேவ், மா அந்தினா ஐ டோன்ட் ஹேவ், தராஜா பைக். சரியா? அப்போ அஷான் மா அந்தி தராஜான்னு சொன்னால் அஷான் பிகாஸ் மா அந்தி ஐ டோன்ட் ஹேவ் தராஜா பைக். அப்போ சேர்க்கும்போது அஷான் மா அந்தி தராஜான்னு சொன்னால் பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் பைக், क्योंकि मेरे पास बाइक नहीं है, ஏன்னா என்கிட்ட பைக் இல்லை. சரியா?
இந்த சென்டென்ஸே நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நீங்கள் ஒரு சென்டென்ஸ் உருவாக்கி பார்க்கலாமே. ஏன்னா என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, சரியா? அஷான் மா தி ஃபுலூஸ், ஏன்னா எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, அஷான் மா தி பக்து, சரியா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு சென்டென்ஸ், ஒரு வேர்டை எடுத்துகிட்டு அடுத்தால கூட ஒரு வேர்டை சேர்த்து ஒரு சென்டென்ஸ் உருவாக்கி பாருங்கள். அப்போ என்னென்னா உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த வேர்டு ஓகே, அது இது கரெக்டாக வந்திருக்கு, அப்போ இது போல் இது நடுவில் உள்ள வேர்டை எடுத்துகிட்டு வேறு வேர்டு போட்டு பார்க்கலாமே, சரியா? அந்த மாதிரி ஒரு ஐடியா வரும். அஷான் எடுத்துகிட்டு வெறும் மா இந்தி மட்டும் போட்டு பார்ப்போமே, அப்போ என்ன மீனிங் வருது? பிகாஸ் எடுத்துகிட்டு அப்போ ஐ டோன்ட் ஹேவ்னு மட்டும் வரும், சரியா? அப்படி ஒரு சென்டென்ஸ் உருவாக்கி பார்க்கலாம், சரியா? அந்த மாதிரி ஏதாவது போட்டு சென்டென்ஸ் உருவாக்கி பாருங்கள், சரியா? ஓகே, இன்றைக்கி இவ்வளோ போதும். ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், சரியா? ஓகே, பாய்.